2001ஆம் ஆண்டு தமிழன் திரைப்படம் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் டி. இமான். கடந்த 20 வருடங்களாக பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் சினிமால ஒரு முன்னணி இசையமைப்பாளராக வலம் வர்றாரு இவரு. 2019ஆம் ஆண்டு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதையும் இவர் வாங்கியிருந்தார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. பெரும் ரசிகர் பட்டாளம் இருந்தும் டி. இமான் தமிழ் சினிமால ஓரங்கட்டப்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப எழுந்திருக்கு. அண்மையில வெளியான படங்கள்ல இவரது இசை அதிகம் இடம்பெறல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேலும் இவர் தொடர்ந்து பணியாற்றிய இயக்குநர்களான பாண்டிராஜ், எழில், பொன்ராம் மற்றும் பிரபு சாலமன் ஆகியோர் இவருக்கு வாய்ப்புகள் இப்ப வழங்குறாங்க இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த நிலை சமூக வலைதள திரைப்பிரபலங்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சிவகார்த்தியன் தனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அது சொல்லவே முடியாது, அவ்வளவு ஒரு மோசமான ஒரு துரோகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்பவே நிறைய பேர் சிவகார்த்தியனுக்கு இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒருவேளை இவருக்கு இப்ப வாய்ப்புகள் குறைவதற்கான காரணம் சிவகார்த்தியன் தானா அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பின வண்ணம் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, சிவகார்த்தியனுக்கும் இப்ப இருக்க ஆளும் கட்சிக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் இருக்கு. சோ அதனால இப்ப இருக்க ஆளும் கட்சி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். சினிமா துறையை எந்த அளவுக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ அதனால டி-மானுக்கு பெருசாக பெரிய பெரிய டைரக்டர் மற்றும் நடிகர்கள் நடிக்கிற திரைப்படங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் பிரபலங்கள் மத்தியில இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க.